கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது. இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்தேயு 21வது அதிகாரம் 19வது வசனம். அப்பொழுது வழி அருகே ஒரு அத்தி மரத்தை கண்டு அதனிடத்திற் போய் அதிலே இலைகளே அன்றி வேறொன்றையும் காணாமல், இனி ஒரு காலும் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவது என்றார். உடனே அத்திமரம் பட்டு போயிற்று. மார்க்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு? மறுநாள் அந்த மரம் என்ன செய்து பட்டு போயிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. மத்தேயுல என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவர் அந்த வார்த்தைகளை சொன்ன உடனே அது என்ன செஞ்சுதா? பட்டு போயிடுச்சான். எதுல பட்டு போச்சு தெரியுமா? வேர்ல. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மேல மரத்துல இல்ல, மண்ணுக்கு கீழே வேர்ல. வெளியில பாக்குறதுக்கு என்ன செய்யல? எந்த வித்தியாசமும் தெரியல. இயேசு கிறிஸ்து இனிமேல் ஒருவனும் ஒரு காலம் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் சொல்லும் போது அந்த மரத்துல வெளிப்புறமாக எந்த மாற்றமும் தெரியவில்லை. அவர் சொன்ன உடனேயே மண்ணிற்கு கீழாக அந்த வேர் என்ன செஞ்சுதா? பட்டு போயிற்று. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவர் சபிச்ச உடனே பட்டு போன அந்த முடிவு, அந்த பலன் வெளியே தருகிறதற்கு எவ்வளவு நேரம் ஆகுது? ஒரு நாள் ஆகிறது. ஒரு நாள் கழிச்சுதான் அந்த பலன் அங்க என்ன செய்யுது? வெளிப்படுகிறது. அதே மாதிரிதான் நாம் ஜெபித்த உடனேயே அங்கு தேவன் செயல்படுகிறார். நமக்கு என்ன தேவையோ அந்த பலன் அங்கு வெளிப்படுகிறது. என்ன, அவருடைய வார்த்தை அதுதான் சொல்லுது. கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். நீ இத கேளு, இத மட்டும்தான் தருவேன், அதை நான் தரமாட்டேன்னு சொல்லி அதுல எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும், எந்த லிமிட்டேஷன், எந்த வரைமுறையும் அதுல என்ன செய்யாது? கிடையாது. அவர் சிலுவையில் எதையெல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறாரோ அது எல்லாமே நாம் வாயை திறந்து பேசும்போதே அது என்ன செய்யுது? வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்முடைய தேவன் ஆவியானவர். யோவான் 4:24. தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். தேவன் எப்படி இருக்கிறாரா? ஆவியாய் இருக்கிறாரா? நம்ம ஜெபிக்கும் போது ஆவிக்குரிய உலகில் அவர் என்ன செய்கிறார்? செயல்படுகிறார். அது நாம் பார்க்கின்ற உலகத்திற்கு வருவதற்கு அது என்ன செய்யுதா? சில காலமாகிறது. ஏன் ஆகுது? அவர் பதில் தராததுனால இல்ல, அந்த பதிலை பெற்றுக் கொள்ளுவதற்கு நாம் ஒத்துழைக்க வேண்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதுதான் இந்த சம்பவம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் எப்படி இந்த உலகத்தை படைத்திருக்கிறாரோ, எப்படி விதிகளால் இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்கிறதோ, அதே போல ஆவிக்குரிய உலகமும் விதிகளால் தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? இயங்கிக்கிட்டு இருக்கு. விதிகள் அப்படின்னா என்னன்னு ஒரு சின்ன ஒரு விளக்கம் சொல்றேன். ஒரு சின்ன பந்த மேல தூக்கி போட்டா என்ன ஆகும்? கீழே விழும். நான் போட்டாலும் கீழே விழும், நீங்க போட்டாலும் கீழே விழும். இதுதான் விதி. யார் செயல்பட்டாலும் அது ஒன்று போல் தான் செயல்படும். எனக்கு ஒரு விதமா, உங்களுக்கு ஒரு விதமா அது என்ன செய்யாது? செயல்படாது. இந்த விதி எதற்காக தேவன் படைத்திருக்கிறார்னா நம்முடைய நலன்களுக்காக. அந்த விதி இருக்க போய் தான் இந்த சேர்ல நம்மளால என்ன செய்ய முடியுது? உட்கார முடிகிறது. அந்த விதி இருக்க போய் தான் நம்ம சாப்பிடுகிற சாப்பாடு நமக்கு என்ன செய்யுது? ஜீரணமாகிறது. நமக்கு ஆற்றலை அது என்ன செய்ய முடியுது? கொடுக்க முடிகிறது. இதே மாதிரி பல விதிகளை அவர் படைத்திருக்கிறார். உதாரணத்துக்கு கரண்ட். இந்த கரண்ட் நம்ம வெறும் கையால தொட்டா என்ன ஆகும்? அதை பாதுகாப்பாக எப்படி பயன்படுத்தணும் நமக்கு என்ன செய்யும்? தெரியும். அந்த கரண்ட் ஒயர்ல தான் அது தன்னுடைய ஆற்றலை கடத்துமே தவிர மரக்கட்டையிலையோ ரப்பர்லையோ அது கடத்துமா? கடத்தாது. அது எதுல கடத்தும், அதை எப்படி பயன்படுத்தணும் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். இதே மாதிரி இந்த உலகத்துல பல விதிகள் இருக்கு. அதே போலதான் ஆவிக்குரிய உலகமும்.
நம்ம நினைக்கிறோம் நம்ம ஒரு விஷயத்தை கேட்டு அதை தேவன் செஞ்சா அது ஒரு மந்திரம் போல அது வெளிப்படும், நம்முடைய கண்களால் அதை பார்க்க முடியும் நினைக்கிறோம். இல்ல, அந்த விதிகளுக்கு ஒத்துழைச்சுதான் நம்மளால என்ன செய்ய முடியும், அதை பெற்றுக்கொள்ள முடியும். இதுதான் நிதர்சனமான உண்மை. அதனாலதான் அவர் சொல்றாரு, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். என் ஜனங்கள் அறியாமையினால் அழிந்து போகிறார்களே. தேவனை குறித்த அறியாமையினால். அவர் எப்படி செயல்படுகிறார், அவர் நம்மை எப்படி படைத்திருக்கிறார், இந்த பூமியை அவர் எப்படி படைத்திருக்கிறார், அவர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார் என்ற அறியாமையினால், அதை அறிந்து கொள்ளாததினால் அவருடைய பலனை நம்ம என்ன செய்யாம இருக்கிறோமா, பெற்று கொள்ளாமல் இருக்கிறோம். அவர் ஒரு வார்த்தை சொன்ன உடனே இங்க வேற என்ன செஞ்சுதா, பட்டு போயிட்டா. அது வெளியில தெரிகிறதற்கு எவ்வளவு நேரம் ஆகுது, ஒரு நாள். நம்ம ஜெபிச்ச உடனே பலன் தெரியல அப்படின்னு சொன்னா நம்ம என்ன சொல்றோம், இது எனக்கு கிடைக்காதோ என்ன வருதா இல்லையா? அந்த காத்திருக்கின்ற காலம் எதற்காக, அதுல நம்ம என்ன செய்யணும்? அவர் சிலுவையில் நமக்கு எல்லாமே கொடுத்திருக்கிறார். நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான எல்லா பகுதிகளிலும் மீட்பு கொடுக்கப்பட்டிருக்கு. பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, நோயிலிருந்து விடுதலை, கட்டுகள்ல இருந்து விடுதலை, சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இது எல்லாம் அவர் கொடுத்திருக்கிறதினால் அது இயல்பாக நம்முடைய கரங்களில் வருவது இல்லை. இந்த ஆவிக்குரிய உலகம் எப்படி செயல்படும், தேவன் எப்படி செயல்படுவார், இதற்கு நான் ஒத்துழைக்கும் போதுதான் அதை நான் பார்க்கிற பலனா என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். அந்த ஜெபத்தை தான் இதுல அவர் என்ன செய்கிறார், கற்றுத் தருகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ எனக்கு ஒண்ணுமே நடக்கலையே, நான் ஜெபிக்கிறேன், எத்தனை நாள் நான் ஜெபிக்கிறேன், எத்தனை நாள் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேனே, எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி எண்ணம் வரும்போது அந்த இடத்தில் நான் தான் மாறணுமே தவிர தேவன் அல்ல. தானியேல் 9வது அதிகாரத்துல ஒரு விஷயத்தை குறிச்சு அவர் ஜெபிக்கிறார். அங்கு உடனே அவருக்கு அங்க என்ன செய்கிறது, பலன் கிடைக்கிறது. 10வது அதிகாரத்துல அவர் மறுபடியும் ஜெபிக்கிறார். பலன் கிடைக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகுது தெரியுமா, 21 நாள் ஆகுது. ஏன், ஒரு விஷயத்துக்கு அவர் உடனே கொடுப்பார், இன்னொரு விஷயத்துக்கு அவர் விருப்பம் போல கொடுப்பார்னு அர்த்தமா? இல்ல, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ரொம்ப அழகாக அந்த தேவதூதன் சொல்லுவார், நீ ஜெபிக்கும் போதே கட்டளை என்ன செய்யப்பட்டது, வெளிப்பட்டது. அங்க ஆவிக்குரிய உலகத்தில் அது சாத்தானால் அங்க என்ன செய்யப்படுகிறது, தடை பண்ணப்படுகிறது. அதை எதிர்த்து போராடி நான் இந்த பதிலை உனக்கு என்ன செய்கிறேன், கொண்டு வருகிறேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆவிக்குரிய உலகில் என்ன நடக்கிறது, அதுதான் சத்தியம் தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்போ அவனை எதிர்த்து போராடுறதுக்கு நான் தேவன்கிட்ட கேட்கணுமா அப்படின்னா சத்தியம் ரொம்ப அழகா சொல்லுது பாருங்க. 2வது பாயிண்ட் என்னன்னா, நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கற்றுத் தருகிறார். மார்க் 11வது அதிகாரம் 20, 21, 22. மறுநாள் காலையிலே அவர்கள் அவ்வழியாய் போகும்போது அந்த அத்திமரம் வேரோடே பட்டுப்போயிருக்கிறதை கண்டார்கள். 21. பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி, இதோ நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்றான். 22. இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசமுள்ளவர்களாய் இருங்கள். மறுநாள் பார்க்கும்போது அந்த மரம் எப்படி இருக்கு, பட்டு போயிருக்கு. இத பார்த்த உடனே தான் சீஷர்களுக்கு தெரியுது, இவர் அந்த மரத்துக்கிட்ட பேசல, அதை என்ன செஞ்சிருக்கிறார், சபிச்சிருக்கிறார். நீங்க சபிச்ச அத்திமரம் என்ன செஞ்சிருக்கு, வேரோடு பட்டு போயிருக்கிறது. ஆச்சரியமா கேட்கிறார், அது எப்படி மரத்துக்கிட்ட பேசினா அந்த மரம் பட்டு போகும்? இவர் ஒருவேளை மேசியா, ரட்சகர் அப்படிங்கிறதுனால இவர் சொல்லி இந்த மரம் கேக்குதா? ஒரு எண்ணம் பேதுருவுக்கு. இங்க இயேசு கிறிஸ்து அழகா சொல்றார் பாருங்க. இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஜெபத்திற்கான பதிலை பெற்றுக்கொள்ளக்கூடிய வல்லமையான வழி விசுவாசம்.
அதுதான் இங்க கற்றுக் கொடுக்கிறார். தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். ஆவிக்குரிய உலகில் நமக்கு எல்லா மீட்பின் பலன்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்திருக்கிறார். இதிலிருந்து நான் பார்க்கின்ற உலகத்திற்கு வருவதற்கு ஒரு சில விதிகளை நாம் என்ன செய்யணும்? ஒத்துழைக்கணும். ஏன்னா தேவன் அப்படிதான் அதை என்ன செஞ்சிருக்கிறார்? படைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த வார்த்தைகளின் மூலமாக நம் அனைவரோடும் கூட இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன். தேவனுடைய வார்த்தையின்படி செயல்படுவதற்கு இன்று நாம் தீர்மானம் எடுப்போம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.